பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவு நேரத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த குற்றவாளி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அந்த குற்றவாளிக்கு ஏற்கனவே அவர் மீது 18 வழக்குகள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் மீது ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. போலீஸ் கமிஷனர் சொல்லுகிறார், போனை ஏரோப்ளைன் மோடில் போட்டுக்க அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய கேலி கூத்தான விஷயம். தமிழக அரசு இதை கண்டுகொள்ளவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை, உரிய நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக பொறுத்தமட்டிலும் அண்ணா பல்கலைக்கழக அந்த விதிகளுக்குட்பட்டு அந்த விடுதி நடைபெறுகிறதா இல்லை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இரவு 8 மணிக்கு அந்த குற்றவாளி எப்படி அங்கு வந்தார், அங்கு காவலர் யாரும் இல்லையா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமையாக கருதுகிறது. அதே நேரத்தில் அவர் மட்டுமல்ல, அவர் இன்னொரு நபரையும் அழைக்க சொல்லியிருக்கிறார், எங்களுடைய சார். இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒலிக்கக்கூடிய ஒரே கேள்வி, யார் அந்த சார்? இதை வச்சு ஒரு சினிமா படமே எடுக்கலாம் போலுக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தை வச்சு யார் அந்த சார்னு ஒரு சினிமா படமே எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இழைக்கப்படுகிறது. தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கு நீதி விசாரணை வேண்டும், இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தாக நான் உண்மை. காங்கிரஸ் கட்சி வெளியிட பண்ணாங்க. அவங்க சொல்லும் போது கவர்னர் தான் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணல, அதனாலதான் இந்த குற்றம் நடக்குதுன்னு சொல்லி கவர்னர் மேலதான் குற்றம் சொல்லுறாங்க. இது ஏதோ ஒரு பழமொழி இருக்குது, ஆட தெரியாதவங்க ஏதோ கோணல்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி கவர்னர் போடுறதும் அதுக்கும் அந்த நிர்வாகம் யார் நடத்துறாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்தை யார் நடத்துறாங்க? அப்படி நிர்வாகம் தான் இந்த தமிழக அரசு தான். வைஸ் சான்சலர் இல்லைங்கிறது குற்றச்சாட்டு கிடையாது, அதனுடைய அரசாங்கம். அதான் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குது? முதல்ல அந்த குற்றவாளி எப்படி அந்த விடுதிக்குள்ள எப்படி வந்தாங்க? சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும். அதுக்கு இரவு நேரத்தில் லைட்டே இல்லைங்க, அதையும் கவர்னரா போடுவாங்க. இல்ல அங்க சிசிடிவி அங்க எங்குமே ஆபரேட் ஆகல. ஏன் சிசிடிவி ஆபரேட் ஆகல? அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? போலீஸ் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? சிசிடிவி எங்கேயுமே இல்ல. இரவு நேரத்தில் 8 மணிக்கு மேல அங்க லைட்டே இல்ல. ஒரு ஆண் அங்க வந்துட்டு போறாருன்னா அது யாருடைய காரணம், யாருடைய துணை? ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல்களா? ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்திற்கு இருக்கிறாரா அவர்? 18 வழக்குகள் அவர் மேல இருக்கிறது. தொடர்ந்து அந்த இன்னொரு போனை கொடுத்து யார் அந்த சார்னு கேட்கிறாங்க. இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணை வேண்டும். சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2019 பொள்ளாச்சி சம்பவத்தில் இன்னும் சிபிஐ இன்னும் விசாரணைக்கு முடியல. 5 வருஷமா அப்படியே இருக்கு. 5 வருஷம் மேல ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ணல. சிபிஐ மேல நம்பிக்கை இல்லைன்றாங்க. சிபிஐ மேல நம்பிக்கை இல்லைன்னா தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி தான் எங்களுக்கு நம்பிக்கைங்கிறாங்க. எங்களுக்கு சிபிஐ தான் நம்பிக்கை. அதனால எங்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை வேணும்.